அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டத்திலேருந்து நான் சாய் சுரேஷ். 2 நாளைக்கு முன்னாடி என் நண்பனை பார்த்தேன். என் நண்பன் என்கிட்ட வந்து ரொம்ப புலம்புனான். "என்னடா பிரச்சனை?" அப்படின்னு கேட்டேன். "இல்லை நண்பா, சுத்தமா முடியல. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. கடன் மேலே கடன் வாங்கி பெரிய பிரச்சனையிலே இருக்குது. ஏன்டா கல்யாணம் வச்சோம், குழந்தைன்னு பார்த்தேங்கிறதுக்குள்ள வாழ்க்கையே வெறுத்துருச்சு நண்பா" அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், "ஏன் இந்த நிலைமைக்கு நம்ம ஆளாகிறோம்?" அப்படின்னு. "சரியா சம்பளம் இல்லை, சரியா வேலை இல்லை. அது மட்டும் இல்லை, நீ சரியான அரசியலை நீ தேர்ந்தெடுக்கல. ஏன்னா அரசியலுங்கிறது பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா நேரம் நம்ம கூட பயணிக்கிறது அரசியல். அப்போ அந்த அரசியலை நம்ம சரியாக தேர்ந்தெடுத்தால் தான் நாம் சம்பாதிக்கிற சம்பாதனை சரியாக செலவு செய்து சரியாக நம்ம சேமிக்க முடியும். அப்போ நம்ம அரசியல் தேர்ந்தெடுத்தது சரியானதான் முதல்ல நம்ம யோசிக்கணும். நம்ம தேர்ந்தெடுக்கிற அரசியலே மிகப்பெரிய தவறு. மக்களுக்கான அரசியல் யார் செய்கிறாங்களோ அவங்க நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த விளம்பர அரசியல், தேர்தல் வர நேரத்தில் இதையை கொடுக்குறேன், அதையை கொடுக்குறேன், இது போன்ற அரசியல் நம்ம தேர்ந்தெடுத்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மிகப்பெரிய கஷ்டத்துலையும் துன்பத்துலையும் இருக்கோம். ஆனால் நம்மகிட்ட ஓட்டு வாங்கிட்டு போகிறவங்க எப்படி இருக்காங்க? நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையுமே மாற்றணும். எல்லாத்தையுமே மாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்துட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, பிப்ரவரி 21 திருச்சியில் நடக்கிற மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டுக்கு வா, எல்லாமே உனக்கு தெரியும் அப்படின்னு. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நினச்சி வீணாக குழப்பத்துக்கு ஆளாகாதீங்க. ஏன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அரசியல் தான் உங்களை வழி நடத்தும். அப்போ என்ன பண்ணணும்? எல்லாருமே குடும்பத்தோட திருச்சியில் நடக்கிற மக்களின் மாநாட்டுக்கு வாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுங்க. நாம் தமிழர் கட்சி ஆளுங்க மட்டும்தான் வரணுங்கிறது இல்லை. ஏன்னா இது மக்களுக்கான மாற்றத்திற்கான மாநாடு. அப்போ என்ன பண்ணணும்? எல்லாருமே வரணும். வாங்க, ஆதரவு கொடுங்க. மாறுவோம், மாற்றுவோம். நாம் தமிழர்.